கோழிக்கு தண்ணி வைக்கணுமே. சரி குடத்துல தண்ணி அழுட்டு வருவோம். ஐயோ இதை தூக்க முடியலையே, தலையில வைக்க முடியலையே. சரி முகமது முகமது, உங்க பாட்டி கூப்பிடுறாங்கடா. முகமது முகமதுன்னு கத்துறாங்க பாரு. எங்க பாட்டிக்கு வேற வேலையே இல்ல, எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காதுல கேட்காத மாதிரி அமைதியா வா, உன்னை கூட்டிட்டு போவா வேணாமா? டேய் உங்க பாட்டி உன்னை கத்துறாங்க பாரு. டேய் உள்ள கூப்பிடுறாங்கடா, போடா. எப்படியும் உங்க பாட்டி வேலை தான் வாங்க போறாங்க. உள்ள போ போ, நல்ல ஜாலியா வேலையை பாரு. எங்களுக்கு தெரியும் எப்படி என்ன வேலை பார்க்கணும், நீங்க அமைதியே இருங்க. என்ன பாட்டி என்ன கூப்பிட்டீங்களா? டேய் பேராண்டி, எனக்கு கருவேப்பிலை, மல்லி இலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் கடையில போய் வாங்கிட்டு வாடா. எதுவுமே இல்ல சமைக்கிறதுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் வேணா வெளியே வெயிட் பண்றாங்க பாட்டி, சீக்கிரம் தாங்க, வெளியே போயிட்டு வர்றேன். அவங்க பாட்டி நல்லா வேலை வாங்குறாங்கல்ல முகமது, பாவம். ஓகேப்பா, நம்ம எல்லாரும் அன்பாக்ஸ் பண்ணலாம். வாங்க வாங்க சீக்கிரம். அவன் இல்லட்டான்னு பரவாயில்ல, நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஒரு ஃபேமிலி ட்ரீ, அதுக்கப்புறம் கலர் பென்னு, அதுக்கப்புறம் எரேசரு, ஒரு குட்டி பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின். ஓகேப்பா, இது ஒன்று ஒன்றா நம்ம அடுக்கி வச்சு பார்ப்போம். ஒரு பேகு, பர்கர் எரேசர், 2 ஃபோன் எரேசர், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா எரேசர் என்னோட ஃபேவரட், அப்புறம் வெஜிடபிள் எரேசர் 2, அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்கர் எரேசர், ஒரு ஷூ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஹே இந்த ட்ரெயினை வேணா நம்ம ஓட்டி பார்ப்போம்ப்பா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ப்ளீஸ் டி. ஓகே ஓகே, நம்ம இது பண்ணுவோம் வா. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்ப்பா. இது சர்க்கிள் ஷேப்பில் வரும், ஏன்னா ட்ராக்னா எப்பயுமே சர்க்கிளில் தானே வருதும் பாரு. இப்போ இப்படி இல்லாட்டி தப்பு தப்பாக சொல்கிற. ட்ராக் வந்து எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதுக்கப்புறம் வந்து டேர்னிங் அப்படி தான் இருக்கும். நீ தப்பாக ஃபிக்ஸ் பண்ணுற பாரு. இதுதான் கரெக்டு. இப்போ நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, இந்த ட்ரெயினை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுவோம். இப்போ ஓட விடுவோமா? இப்போ ட்ரெயின் எப்படி குச்சு 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 குச்சுன்னு ஓடுதுன்னு பார்ப்போமா? செமையாக இருக்குடி, க்யூட்டா. ரொம்ப அழகாக இருக்குடி. இது வெறும் ஜஸ்ட் 250 ருபீஸ் தான்டி. நீ இது எல்லாமே நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ண, நீனும் ஆர்டர் பண்ணு. போடி, ரொம்ப போர் அடிக்குது. வாங்கப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து சொப்பு ஜாமா விளையாடலாம். ஆமாடி, எனக்கு சொப்பு ஜாமா விளையாடலாம் தான் ஆசையாக இருக்குது. சொப்பு ஜாமா எடுத்து வச்சிருக்காங்க. ஐயோ நம்மளால முடியாதுப்பா, நான் போய் சைக்கிள் ஓட்ட போறேன். நான் என்ன பொம்பளை பிள்ளையா இந்த சொப்பு ஜாமா அன்பாக்ஸ் பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு? டேய் வரேனா வந்து எங்களோட சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணு, இல்லட்டா போய்கிட்டே இரு. நாங்க எல்லாரும் சேர்ந்து சொப்பு ஜாமா வச்சு விளையாட போறோம். அப்துல்லா முகமது எங்களோட இருந்து விளையாடு, அப்பதான் ஜாலியா இருக்கும். நாங்க என்ன பொம்பளை பசங்களா? நாங்க கில்லி பாய்ஸ். நாங்கெல்லாம் போய் சைக்கிள் விளையாட போறோம், ரேஸ் வச்சு. உங்களை மாதிரி சின்ன பிள்ளை நம்ம சொப்பு ஜாமா விளையாட சொல்றேன், நீங்களே விளையாடுக்கோங்க. நாங்களாம் உங்க சொப்பு ஜாமா அன்பாக்ஸ் பண்ண வரல. முன்னாடி போடா, நான் கார் எடுத்துட்டு வரேன். இந்த பிள்ளைங்க கிட்டலாம் கொஞ்சம் ஒரு ஆட்டத்தை காமிச்சாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ஸ்டண்ட் பண்ண போறேன்டா. இந்த கில்லி ராஜாவை பத்தி அவங்களுக்கு தெரியல பாருவேன். டேய் வம்பளுக்காத, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். என்ன வம்பளுக்கிறது? இங்க பாரு, இவர் சண்ட் அடிக்கிற பஸ். இங்க பாரு நான் எப்படி சண்ட் அடிக்கிறேன்னு. இந்த மாதிரினா உங்களுக்கு ஓட்ட தெரியுமா? இங்க பாரு எப்படி சண்ட் அடிக்கிறேன்னு. சும்மா எப்ப பார்த்தாலும் சொப்பு ஜாமா வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. என்னோட வந்தா நல்லா சைக்கிள் ஓட்ட கத்து கொடுப்பேன். டேய் வம்பளுக்காதடா, கீழே விழுந்தனா அவ்வளவுதான். உங்ககிட்ட ஃபைனலா ஒரு ரேஸ் கொடுக்குறேன். பாத்தியா இந்த கில்லி ராஜா எப்படி சண்டை போடுறேன்ட்டு தலை ஹீல நிக்கிறேன். பாத்தியா பாத்தியா பாத்தியா, எப்படி ரேஸ பாத்தியா? டேய் ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு காலி பண்றா, அவ்வளவுதான். சரி ஓகே பாய். அந்த அண்ணன் பண்ணது எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இதுக்குன்னா பயப்படலாமா? அவனா ஒரு சில்லி பாய், சும்மா தான் கில்லி கில்லின்னு சொல்லுவான். அவன் ஒரு சில்லி பாய். அவன் பண்ணது எனக்கே பயமா இருந்துச்சு. அவன் கீழே விழுந்துருவான்னு, ஆனா நல்ல வேலை கீழே விழுகல. ஆமாப்பா, நான் கூட நினைச்சேன் அவன் கீழே விழுந்துருவான்னு. ஆனா கீழேயே விழுகாம நல்லபடியா ஸ்டண்ட் பண்ணிட்டே போயிட்டான். என்னோட சொப்பு ஜாமா இங்க பாரு, இன்னொரு செட் ஆஃப் சொப்பு ஜாமா. எல்லாமே பிளாஸ்டிக் தான். பாத்தியா? குக்கரு, அடுப்பு, குடம், அதுக்கப்புறம் வந்து அடுக்கு டப்பா, அப்புறம் பேனு, இட்லி சட்டி, மிக்ஸி, குக்கர் இன்னொன்று, அப்புறம் குடம் இருக்குது, மத்து, அப்புறம் ஜக்கு இருக்குது, கேஸ் அடுப்பு இருக்குது, 2 சேர் இருக்குது, அப்புறம் பார்த்தியா ஆயில் கேன், இன்னொரு அடுக்கு டப்பா இருக்குது, ரொட்டி கட்டை இருக்குது, பிளாஸ்டிக் பிளேட் இருக்குது. வாங்கப்பா, இதை வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். உன்னோட திங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதை வச்சு சமைச்சு சாப்பிட்லாம்ப்பா. மண், அதுக்கப்புறம் ஜெல்லி, சாக்லேட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா சமைச்சு சாப்பிட்லாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைப்போம். ஃபஸ்ட்டு காலை டிஃபனை முடிச்சிருவோம்ப்பா. இட்லி சட்டி அடுப்பில் வச்சு இட்லி ஊற்றிடுவோம். ஓகேயா? செம்ம ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்தா இட்லி சட்டியை அடுப்பில் வைங்க.
என்கிட்ட சாக்லேட் ஸ்ப்ரிஞ்ச் இருக்கு. இன்னைக்கு சாக்லேட் இட்லி ஊற்றுவோம். ஓகே, இட்லியை இட்லி மூடியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். அப்புறம் வந்து இதை எடுப்போம். இங்கே பார்த்தியா என்கிட்ட ஸ்ப்ரிஞ்ச் இருக்குது பார்த்தியா, சாக்லேட் ஸ்ப்ரிஞ்ச். இது எம்மியாக இருக்கும். சாக்லேட் இருக்குது நான் சொன்னேன்ல. இல்லை இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுப்பில் சட்டியை வச்சாச்சுல. இப்போ இங்கே பாரு, இதை ப்ரெஸ் பண்ணனா அழகாக இருக்குக்கா. எங்கக்கா இந்த மாதிரிலாம் திங்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது? ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது நீங்கள் போடும் போது. எங்கள் அத்தை தான்ப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் ஊர் சைடில் இந்த இதெல்லாம் விற்கிது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா ஸ்ப்ரிங் சாக்லேட்டு. நான் வெள்ளை கலரில் இட்லி தான் பார்த்துருக்கேன். சாக்லேட் இட்லி இப்போ தான் ஃபஸ்ட் டைம். வாவ், ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு மேலே ஏதாவது டாப்பிக்ஸ் இருந்தால் கூட போடலாம். டாப்பிக்ஸ் வச்சுருக்கீங்களாக்கா? இதை சாப்பிட முடியாதுப்பா, ஏன்னா இதை நம்ம ஹைஜீனிக்காக க்ளீன் பண்ணலைல்ல இந்த பிளேட்ஸை, அதனால் சாப்பிட முடியாது. நம்ம விளையாட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகேக்கா. சும்மா சாக்லேட் பார்த்தோன்னே அப்படியே வாய் நம்மன்னு இருக்கு. ஓகே. இட்லி வச்சாச்சுப்பா. இப்போ இட்லிக்கு கார சட்னி வச்சாதானே நல்லா இருக்கும். என்கிட்ட கிளிட்டர் இருக்கு, அந்த கிளிட்டர் எடுத்துட்டு வரேன். ஓகேயா? பார்த்தியா கிளிட்டர், இந்த கிளிட்டர் வச்சு நம்ம கார சட்னி பண்ணலாம். ஓகேயா? ஃபஸ்ட்டு கார சட்னிக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறணும். ஓகேயா? எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு உளுந்து போடணும். இங்கே பாரு, கடுகு உளுந்து போட்டாச்சா? இப்போ இங்கே பாரு, கிளிட்டர் பவுடர் இருக்குல்ல, இதுதான் நமக்கு கார சட்னி. இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். அக்கா என்னை எதுக்குமே சேர்த்துக்க மாட்டீங்க. நான் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கேன். நான் உங்களோட விளையாட தானே வந்தேன். நான் போய் தண்ணியாவது ப்ளீஸ் அள்ளிட்டு வரேனே. அக்கா தண்ணி அள்ளிட்டு வந்துட்டேன். குடத்தை பாதி தான் அள்ளிட்டு வந்திருக்கேன். என்னால் தூக்க முடியல. ஓகேயா? அதில் நல்லா ஊற்று தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கணும். கலக்கு 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 நல்லா கலக்கு கலக்கு நல்லா கலக்கு கலக்கு கலக்கி கலக்கி சட்னியா வந்துருச்சுக்கா. பாருங்கக்கா, இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டானு பாருங்கக்கா. கரெக்ட். ஹேண்டில் ஊற்று. ஒரு வழியா சட்னி ரெடி ஆயிடுச்சு. அங்கே பாரு, கிளாஸில் அவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா போடு. பார்த்தியா, நல்லா கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. யம்மியான இட்லிக்கு கார சட்னி ரெடி. ஐயோ, சரியான பக்கலுங்களா இருக்கேப்பா. என்னப்பா மிஸ்டேக் பண்ணியாச்சு பார்த்தியா? நம்ம சாக்லேட் இட்லி தானே பண்ணணும். அதுக்கு எப்படி கார சட்னி நல்லா இருக்கும்? அதுக்கு இனிப்பு சட்னி தானே நல்லா இருக்கும். சாப்பிடவா போகிறோம்? விடுங்கப்பா, நம்ம விளையாண்டு எப்படியும் கீழே தான் போட போகிறோம். விளையாடுற வரையும் நல்லா விளையாடுவோம். ஹாப்பியாக இருந்ததுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருவோம். சாப்பாடு பண்ண வேணாமா? நான் அதுக்கு போய் மண் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா க்ளீனான மண் எடுத்துகிட்டு வரேன். உண்மைதான்ப்பா. சாப்பாடு பண்ணணும், குழம்பு பண்ணணும், பொரியல் பண்ணணும். சீக்கிரம் போய் நீ மண்ணை எடுத்துட்டு வா. நான் பொரியல் பண்றதுக்கு ஏதாச்சும் திங்ஸ் எடுத்துட்டு வரேன். ஓகேயா? நான் எக் எடுத்துட்டு வரேன். நானும் போய் ஏதாச்சும் ரசம் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். சாப்பாடு பண்றதுக்கு நல்லா க்ளீனான மண்ணை எடுத்துட்டு வந்துட்டேன். மண்ணை வச்சு விளையாடுறது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல. எனக்கு பீச்சுக்கு போனா நல்லா மணல் வீடு கட்டுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீ பாத்தியா எவ்வளோ அழகான மண் பாத்தியா? செம்ம க்ளீனான மண். ஓகே, இந்த மண்ணை எடுத்து இப்போ அடுப்பில் சாப்பாடுக்கு போட்டுருவோம். ஓகேயா? நான் தெர்மோகோல் பால்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா. ஏதாச்சும் கிரேவி பண்ணுவோம். ஓகேயா? மண்ணில் கொஞ்சம் கல்லுங்க கிடக்கிற மாதிரியா இருக்கு. அதனால அதை கொஞ்சம் அரைச்சிக்கிருவோம்ப்பா. அரைச்சிட்டு சாப்பாடுக்கு போடுவோம். அதுக்கு நல்லா இந்த மாதிரி இதை எடுத்துக்கிறோம், அரிப்பு எடுத்துக்கிறோம். அரிப்பு எடுத்துட்டு போட்டு நல்லா மண்ணை அரைச்சிக்கிறோம்ப்பா. அப்போதான் எந்த ஒரு ஸ்டோன்ஸுமே இருக்காது, எந்த ஒரு டஸ்ட்டுமே இருக்காது. பார்த்தியா, நல்லா எடுத்தாச்சு. இப்போ இதை சாதத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அடுப்பில் சட்டி வச்சு சாப்பாடு ஆக்கலாமா இல்லை குக்கரில் சாப்பாடு ஆக்கலாமா? இல்லைப்பா, குக்கர்லனா வேணாம். நம்ம இந்த மாதிரி பேன்லேயே போட்டுருவோம். அப்போ தான் நல்லா இருக்கும். இங்கே பாரு, பேனில் மண்ணை போட்டுருவோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு அடுப்பில் தண்ணி எதுன்னு கொதிக்க வைக்கணும். ஆமாம், விளையாடுதுன்னு செய்கிறோம். ரொம்ப ஃபார்மல் ஆக்கி பார்க்காதீங்கப்பா. இப்போ தண்ணியை ஊற்றுவோம். தண்ணியை ஊற்றியாச்சா? நல்லா தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் லிட்டை மூடுவோம். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி பண்ணுவோம். ஓகேயா? பச்சை கலர் குக்கர் வேணாம், நம்ம இந்த ஆரஞ்சு கலர் குக்கர் எடுப்போம். குக்கரை எடுத்துட்டு இங்கே பாரு, இந்த தெர்மோகோல் பால்ஸை ஃபுல்லாக எடுத்து இதில் போடுவோம். அழகா இருக்குல்ல, கலர்ஃபுல்ஸா, செம்ம க்யூட்டாக இருக்குடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பால்ஸை வச்சு விளையாடுறது. குக்கரில் தண்ணியை ஊற்றுவோம், ஃபுல்லாக ஊற்றுவோம். அப்போ தான் நல்லா விசில் வர்ற வரைக்கும் வேகட்டும். இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது. இப்போ இந்த 2 அடுப்பில் உள்ளதும் வெந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அக்கா என்னை மட்டும் இந்த சேரில் உட்கார வச்சுட்டீங்க. நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சுமா. சாப்பாடு வேலை, நம்ம இப்போ சாப்பிட்றது மட்டும்தான். 3 விசில் வந்துருச்சுப்பா. நல்லா வெந்துருச்சு. அழகா இருக்கு பார்க்கவே. இப்போனா சாப்பாடு அம்மா வச்சாங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கும். இட்லி சட்டி திறந்தா சாக்லேட் இட்லி. அதுக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறது
கிளிட்டர் சட்னி, அதுவும் கிரீன் கலர்ல. வாவ், யம்மி யம்மி. நெக்ஸ்ட் லஞ்சுக்கு மஞ்சோறு. மண்பானையில பண்ணாதான் மஞ்சோறு இல்ல, மண்ணுல செஞ்சாலும் மஞ்சோறு தான். மஞ்சோறு எவ்வளவு அழகா இருக்கு, அதுவும் கிளிட்டர் மஞ்சோறு. யம்மி யம்மியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். நெக்ஸ்ட் ஃபேமஸான குக்கரு. குக்கரை திறந்தோடனே தமக்கல் பால் கூட்டு. வாவ், இந்த மாதிரி கலவையை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்களோட ஸ்பெஷல் கிச்சன்ல மட்டும்தான் பார்க்க முடியும். இதை இப்போ நாங்க எல்லாரும் உங்களுக்கு சர்வ் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்றீங்களா? உங்களுக்கு எந்த சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சாப்பாடை நாங்கள் இந்த டிஃபன் கேரியர்ல உங்களுக்கு வீடு தேடி வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க. ஓகே, உங்க எல்லாருக்குமே சாக்லேட் இட்லி, தெர்மோகோல் இது, அப்புறம் சாப்பாடு மண்சோறு எல்லாத்தையுமே இந்த டிஃபன் பாக்ஸில் வச்சு அனுப்பி விடுறேன் எல்லா வீட்டுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாம மறந்துடாதீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறாங்க. இந்த குட்டி சுண்டலிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் பாய். என்ஜாய் த ஹாலிடே. ஹாப்பி ரிபப்ளிக் டே. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், டேக் கேர். அக்கா, ஃபர்ஸ்ட் இந்த முகமதுக்கும் அப்துல்லாவுக்கும் இந்த சாப்பாடை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். பாவம், அவங்களும் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு வயிறு எரியட்டும். எனக்கு தூக்க முடியாம இந்த டிஃபன் கேரியரை தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்பதான் எனக்கு மனசாரம். அவங்க எப்படி எனக்கு கிண்டல் பண்ணாங்க சைக்கிளை ஓட்டி, அதனால நான் இந்த டிஃபன் கேரியரை தூக்க முடியாம தூக்கிட்டு போறேன்.